எம்மாடா, வெளியே போயிட்டு வந்தா இந்த வெயில் தொலை தாங்க முடியலப்பா. இந்த பொட்ட பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள இருக்கால வெளியே ஊர் சோற வரனாலும் தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, எம்மாடி சின்ன பொண்ணு. என்னம்மா நிம்மதியா இருந்து போனோண்டு விட மாட்டா. ஏமா ஏமான்னு கத்திக்கிட்டே இருக்கே. ஏமா எட்டி அம்மா வெளியே போயிட்டு வந்தேன்ல, வெயில் தாங்க முடியல. சித்து தண்ணி எடுத்து கொண்டு வா. இருமா எடுத்துட்டு வரேன். ஏமா இந்த தண்ணி குடி. சும்மா குடிமா. தனித்தான் கிடந்து கத்திட்டு இருந்தா. இப்ப குடிக்காம தூக்கி மடியில வச்சுக்கே எனக்கு. ஏ இருட்டி சின்ன பொண்ணு, வெயில போயிட்டு வந்தது அம்மாடியோ எம்மாடியோன்னு இருக்கு. கொஞ்சம் உட்காந்துட்டு அப்ப குடிக்கணா. ஏமா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த வெயில் அப்படி எங்க போயிட்டு வரியா? ஆமாட்டி நல்லா சொல்லுவா. அப்பா இல்லாத பிள்ளை நீ உன்னை நல்லபடியா வளர்க்கணும். நான் வீட்டுக்குள்ளே இருந்தா நீ எப்படி வளருவா? ஏமா நான் இதுக்கு மேல வளரணும்னு எதிர்பார்க்கியோ? இப்பவே பனை மரத்துல பாதி வயல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாவ. உன்னை நல்லபடியா வளர்த்து நல்லவன் ஒருத்தட்ட கைப்பிடிச்சு கொடுக்கண்டாமா? அதுக்காக தான் இப்படி கடந்து உழைச்சிட்டு இருக்கேன். ஏமா பொறுமையா பாருமா. இப்ப உடனே கல்யாணம் பண்ணி ஆகணுமா? அப்படி எனக்கு என்ன வயசாச்சு? அதெல்லாம் பொறுமையா 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லுவாட்டி. வயசு பிள்ளை ஒருத்தி உன்னை வீட்டுல வைக்கிறது வயிற்று நெருப்பு கடி கலையிற மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளை நினைப்போ. உன் வயசு பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு தூக்கிட்டு அழைதுவே. உனக்கு என்ன 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணணுமோ? ஏமா நான் சொன்னா நீ கேட்க மாட்டியோ? ஏன் இப்படி அவசரப்படுறா? நானாட்டி அவசரப்படுறேன். பார்வதி, எம்மா பார்வதி. யார் வந்திருக்கான்னு தெரியலையே. ஏமா இந்த பேச்ச நிப்பாட்டிட்டு யார் வந்திருக்கான்னு போய் பாருங்க. எனக்கு கல்யாணம் பண்றதை பத்தி அப்புறமா யோசிங்க. பார்வதி, அத பத்தி அப்புறம் பேசுவோம். நான் யார் வந்திருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஐயோ பார்வதி. என்ன நீ ஏனா வந்திருக்கா? ஏனா அங்கே என்னடா உள்ள வா. இவ பார்வதி வாசல் நின்னு கூட்டுட்டே இருந்தேன். என்னமா பேசிக்கிட்டே இருக்கே, 2 பேரும் சத்தம் கூட கொடுக்க மாட்டீங்கள. நீ முதல்ல வந்து உட்காரு, நானா சொல்றேன். என்னமா சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மொட்டை மாமா. ஏடி சின்ன பொண்ணு, என்ன மாமா கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? விடுமா பார்வதி, என் மருமக தானே சொன்னா, சொல்லிட்டு போறா. நீ தானா உன் மருமகளை மெச்சிக்கணும். அவ என்ன வாய் பேசுறான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் பாத்துக்க. விடுமா பார்வதி, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிருவா. கொஞ்ச நாளைக்கு தானேமா, ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஐய போனா நீ வேற. கல்யாணம் வேணான்னு எனக்கு சண்டை போயிட்டு இருக்காவ. நல்ல நேரம் பார்த்தாலும் நீ வந்திருக்கா. அவட்ட எடுத்து என்னன்னு சொல்லு. ஏன் சின்ன பொண்ணு சாப்பிட்டியாமா? ஆமாங்க மொட்டை மாமா. சரிம்மா தங்கம், நீ உள்ள போடா. சரிங்க மாமோய். என்ன அவளுக்கு புத்திமதியை சொல்றத விட்டுட்டு உள்ள போன்னு சொல்ற? அதை விடு பார்வதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்னா? இந்த மொட்டை மாமா இப்ப எதுக்கு ஊர்ல இருந்து வந்தாவ? முன்னாடி வரும்போதெல்லாம் பை நிறைய பண்டம் எடுத்துட்டு வருவாவ. இன்னைக்கு வெறும் கையோடலாம் வந்திருக்காவ. பண்டம் கொண்டு வந்திருந்தா 2 நாள் உட்காந்து நல்லா தின்றுக்கலாம். நம்மள உள்ள சொல்லிட்டு அப்படி என்ன விஷயம் பேச போறாவ? சஸ்பென்ஸ்லாம் நம்மளால தாங்கவே முடியாது. என்ன பேசுறான்னு போய் ஒட்டுக்கிட்டு வந்துருவோம். பதற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல பார்வதி. நம்ம சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு பார்வதி. அதான் வாங்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். அப்படியானா? அட மாமா, எனக்கு வெடி போண்டா வாங்கி தராம என் வாழ்க்கையை வெடி வச்சு தகர்க்க பாக்குறீரோ? இதுக்குதான் இந்த மொட்டை மாமா பண்டை எதுவும் வாங்காம அவசர அவசரமா ஓடி வந்திருக்காரு. என்ன அவதான் இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளானா? பார்வதி, அவ சின்ன பிள்ளை பார்வதி. அவ அப்படித்தான் சொல்லுவா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா பார்வதி? இருந்தாலும் அவ பேச்சை மீறி கல்யாணம் பண்ணி வச்சு அவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா? பார்வதி, அவ சின்ன பிள்ளை பார்வதி. எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா. நாளைக்குதான் பார்வதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவ. நீ பொறுமையா அவகிட்ட எடுத்து சொல்லு. நம்ம பிள்ளை புரிஞ்சுப்பாமா. நான் சொல்லி பாக்குறேனா. அவளுக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் இப்ப வேண்டானா? ஒரு நல்ல வரன் வந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன் பார்வதி. இது வேணுமா வேண்டாங்கிறத நீனும் உன் மௌனமே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன வருத்தப்படாதனா? அவளுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கணும்ல. அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். இல்ல மாமா, எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல. ஏன் சின்ன பொண்ணு இப்படி அவசரப்பட்டு கத்தி தொலைச்சிட்டியே? சின்ன பொண்ணு இங்க வாமா. வரீங்க மாமா. இந்த மொட்டை மாமா என்னத்து கூப்பிடுறாரு? பயமா வேற இருக்கே. ஏன் சின்ன பொண்ணுங்க வா. மாமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வாய் பார்த்துட்டு இருக்கேன். என்னத்துக்குங்க வா. இருமா வாரேன். என்ன சின்ன பொண்ணு, எல்லா விஷயத்தையும் கேட்டியா? ஆமா மாமா. இல்ல மாமா, இல்ல ஒன்னும் கேட்கல. இப்பதான் வந்தேன். சரிம்மா சின்ன பொண்ணு, நாளைக்கு ஒன்னும் பொண்ணு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவுமா? மாமா வேண்டாம் மாமா, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். பாத்தியானா, நான் சொன்னேன்ல அவ இப்படிதான் சொல்லுவானே. இரு பார்வதி, நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன். மாமா நீங்க என்ன பேசினாலும் நான் எப்ப முடிவை மாத்திக்க போறதே கிடையாது மாமா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? உன் வயசு பிள்ளை எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிக்கலாமா? நீ எத்தனை நாளைக்கு தான் அம்மா வீட்லயே இருப்பா? மாமா அம்மா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவா, நல்லா சமைச்சு தருவா. அங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா யார் மாமா சோறு பண்ணி தருவா? ஏமா சின்ன பொண்ணு, சோறு பண்ணி தர ஆளு நம்ம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்ன. மாமா வாழ்க்கைக்கு சோறு ரொம்ப முக்கியம்ல. அங்க போனா யார் சோறு தருவா? அடி கழுத, மாப்பிள்ளையும் நல்லா சமைப்பாரு சின்ன பொண்ணு. உனக்கு எந்த குறையும் இல்ல. 3 வேளைக்கும் அவரே நல்லா சமைச்சு தருவாரு. அப்படியா மாமா?
இருந்தாலும் எங்க அம்மையை விட்டுட்டு என்னால போக முடியாதே. அவ இங்க தனியா கிடந்து என்ன பண்ணுவா மாமா? ஏன் சின்ன பொண்ணு, என் தங்கச்சியை பத்தி நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அம்மையும் உன் கூட வந்துருவாமா. நான் இதெல்லாம் பத்தி மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரின்னு சொல்லியிருக்காவுமா. என்னன்னா சொல்றா? ஆமா பார்வதி, நம்ம பிள்ளைக்கு அது ஏத்த இடம் தான். நம்ம சொன்ன எல்லா கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு தான் இங்க வராவ. அதனால நான் சொல்றது கேளு பார்வதி, இதுதான் சின்ன பொண்ணுக்கு ஏத்த இடம். நாளைக்கு ரெடியா இருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாவ. சரிண்ணா. சரி அப்ப பார்வதி நான் வாரேன். என்னம்மா நாளைக்கு ரெடியா இருங்க. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? மாமா வேற நாளைக்கு பொண்ணு பக்கம் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவர் பார்க்க எப்படி இருப்பாரு? எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாரா? 3 வேளையும் அவர் செஞ்சு தந்துருவாருன்னு மாமா சொன்னாங்க. ஒருவேளை சமையல்காரரா இருப்பாரா, இல்லைன்னா ஹோட்டல் வச்சிருப்பாரா? அச்சச்சோ, என்னன்னே ஒண்ணுமே புரியலையே. எதுவுமே சொல்லாம மாமா போயிட்டாங்க. எத்தனை பேர் வருவாங்க, அவர் எப்படி இருப்பாரு, ஒரு போட்டோவாதும் காட்டியிருக்கலாம். இந்த மாமா எதுவுமே காட்டல. சரியான மொட்டை மாமா. ஐயோ, நாளைக்கு சேலை வேற கட்டி பொண்ணு மாதிரி ரெடி ஆகணுமே. எல்லாம் கல்யாணத்துக்கு போய் நான் ஜாலியாக லூட்டி அடித்தேன். இப்போ எனக்கே கல்யாணம் சொல்கிறாவில, என்ன பண்ணுறது? மனசுக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சியாக பறக்கிற மாதிரி இருக்கே. இதை கலர்குறிக்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். எங்கே போனா அவா? அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? என் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருப்பாங்களா? அவர் பேர் என்னவா இருக்கும்? ஒல்லியாக இருப்பாரா இல்லை குண்டா இருப்பாரா? இந்த மாதிரி நல்லா மாடலாக இருப்பாரா இல்லை பழைய பட்டி கட்டா மாதிரி இருப்பாரா? ஒன்றுமே தெரியல. இந்த மாமா ஒரு ஃபோட்டோ வாட்சி தந்துருக்கலாம். எங்கள் அம்மா வாய் திறந்து ஒன்றுமே கேட்க மாட்டேக்கா, சும்மா இருக்காவா பாட்டுக்க. அவராச்சும் என் ஃபோட்டோவை பார்த்துருப்பாரா? அவருக்கு என்ன பிடிச்சிருக்குமா? ஐயோ, மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கிட்ட போய் நான் இப்போ என்ன கேட்பேன்? நாளைக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகணும்னு சொன்ன பொண்ணு. அவர் உன்னை பார்த்ததும் அழகுல மயங்கிடணும். ஆமாம், நான் அந்த ஆளை பற்றி இவ்வளோ யோசிக்கிறேனே, அவர் என்னை பற்றி யோசிப்பாரா? அச்சச்சோ, ரொம்ப வெக்கமாக இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே, மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே நானும் அவனும் அருகே. என்னாச்சு எனக்கு? அடாவடியா ஊர் சுத்திட்டு இருந்தேன், இப்படி வெக்கப்பட வச்சுட்டாங்களே. இந்த கலக்குருவி எங்க போனா? வெளியே போலான்னு அப்பமே சொன்னா, ஆளே காணோம். அவட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா வந்து தொலைய மாட்டுக்காளே. என் ஃப்ரெண்ட போல யாரும் மச்சான், ட்ரெண்டை எல்லாம் மாத்தி வச்சா, நட்பாலே நம்ம நெஞ்சத்தச்சா, என் கண்ணீரை பொங்க வச்சா. அட கலக்குருவி, ஒரு அடி வச்சேன்னு வச்சுக்கேன், பொங்கி வந்த கண்ணீரும் எந்திரிச்சு உள்ள ஓடிடும். ஏன் வளர்ந்த மாதிரி என்னாச்சு? உனக்காக தான் பாட்டு பாடி ஜாலியா வந்துட்டு இருக்கேன். ஏ கலக்குருவி, நான் உனக்கு எப்போ வர சொல்ல, நீ எப்போ வரா? உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல எவ்வளவு நேரமா துடிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? துடிக்கிறியா? நீ எப்பவுமே என்கிட்ட நடிக்க தானே செய்வா, திடீர்னு என்ன துடிக்கிறா? திடீர்னு வந்த இந்த பாசத்தொல்லையே என்னால தாங்க முடியலையே வளர்ந்த மாடு. கலக்குருவி, எட்டிட்டு மிதிச்சேன்னு ஐயா பறந்து பக்கத்துல போய் விழுந்துருவா. சரி சரி, என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். விஷயத்த சொல்லு, என்னாச்சு? கலர்குருவி, ஆ கலர்குருவி, அடி என்னடி வளர்ந்த மாடு, என்னாச்சு? அது வந்து என்ன மாடு, பல்லு வலியா? ஆஸ்பத்திரிக்கு போவோமா? அது இல்லடி, சொல்றது கேளா. என்ன மாடு ஒரு மாதிரி நெளிகிறா, பேண்டல பூராங்கீரா போயிட்டா? கலர்குருவி, சரி நீ இன்னைக்கு சொல்ல மாட்டா, நான் நாளைக்கு வாரேன். இல்லனா வீட்டுக்கு போய் லெட்டர் போடு, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஏ கலர்குருவி, போவாத நில்லு, நான் சொல்றேன். அது வந்து நாளைக்கு என்ன பொண்ணு பக்கம் வராங்க. என்னது? ஒன்ன பொண்ணு பார்க்க வரவளா? ஆமா கலக்குருவி, எங்க மாமா இருக்கார்ல அந்த மொட்டை மாமா, அவர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. என் மாடு, ஒன்னெல்லாம் பொண்ணா மதிச்சு பார்க்க வரேன்னா அந்த லூசு பைய யாரு? ஏன் கலக்குருவி, பார்த்து பேச பாத்துக்க. ஓஹோ, யாருன்னே தெரியாத அந்த ஆளுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்தி என் மேல கோவப்படுறியோ? ஏன் கலக்குருவி, சொல்றது கேளு. நாளைக்கு வாராங்கன்னு மாமா சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா இல்ல மாப்பிள்ளை மண்டையை உடைக்கணுமா? ஐயோ, அவரை எதுவும் பண்ணிடாத. யாரு? அந்த அவரைக்காயே எதுவும் பண்ணக்கூடாது. இல்ல, அவர் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாவலாம். 3 வேலையும் அவரே சோறு பொங்கி போட்டு என்ன நல்லா பாத்துப்பாராம். ஓஹோ, 3 வேளை சோறு பொங்கி போடுறதுனால அந்த அவரைக்காய் பையன் உனக்கு அவர் ஆயிட்டாரு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், வாழ்க வளமுடன். ஆமா, அந்த ஆளு போட்டோவை பத்தியா? இல்ல கலக்குருவி, எங்க மாமா என்கிட்ட காட்டாமலே போயிட்டாவ. சரி, உன் போட்டோவையாவது அவர் பார்த்தாராமா? இல்ல கலக்குருவி, நான் அதை கேட்கவே இல்ல. என் மாடு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த காலத்துல இருக்கா நீ? ஒரு போட்டோ கூட பார்க்காம பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டா. இதுல வேற வெக்க வேற பட்டுக்கிறியா? தாங்க முடியல என்னால.
என் கலக்குருவி அவர் தான் சாப்பாடு பொங்கி போட்டு நல்லா பார்த்து பரல பேர என்ன. அப்ப மாப்பிள்ளை பத்தி உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, சோறு மட்டும் கிடைச்சா போதும். இல்ல கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கா? என்னன்னு சொல்லி பாப்போம். என்னை விட 1 இன்ச்சாவது ஹைட் அதிகமா இருக்கணும். நீனே ஒரு பாதி பணமரம், அப்ப அந்த ஆளு ஒரு முக்கா பணமரம் இருக்கணுங்க. சரி சரி, சேர்ந்து நடந்து வரும்போது 2 பணமரம் நடந்தமே அழகா அம்சமா இருக்கும். அப்புறம் தலையில முடி சுருட்ட முடியா இருக்கணும். ஓஹோ, அப்புறம் சின்னதா ஒரு மீசை, அழகான ஒரு சிரிப்பு, காந்த கண்கள், முத்து போன்ற பற்கள், இனிமையான பேச்சு, இனிதான குரல், மூங்கில் போல கால்கள், முருங்கைக்காய் போல கைகள், அதானே? என் கலக்குருவி சும்மா இரு. என் பக்கத்துல என்ன, நாங்க 2 பேரும் பார்க்க சூப்பரா இருக்கணும். அப்படி எனக்கு ஏத்தவரை அவர் இருக்கணும். உனக்கு ஏத்த மாதிரினா அவர் சோத்து பணியாளா இருக்கணும். என் கலக்குருவி வந்ததுல இருந்தே ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா பாத்துக்க. அடி வாங்கிட்டு ஓட போறா. சரி சரி விடு. இவ்வளவு வாய் பேசுறியே, நீ எப்படி எதிர்பார்க்கறா? நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லப்பா. எனக்கு இங்க மாமா பையன் முருகேஷ் இருக்கான், அது போதும். யாரு? அந்த 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது மூக்கொழிக்கிட்டு இருந்தானே அந்த முருகேசா? என் வளர்ந்த மாடு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீயும் அப்படிதான் இருந்த. இப்ப அவரு பஜார்ல மளிகை கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு என் பேர் தான் வச்சிருக்காரு, லட்சுமி மளிகை ஸ்டோர். இந்த உலகத்துக்கு உதாரணமான காதல் எங்க காதல். அத பத்தி உனக்கு எங்க தெரிய போகுது? நீ யாருனே தெரியாத இந்த சோத்து பானை நினைச்சு பாட்டு பாடிட்டாளே. நீ முருகேச நிறைய வாட்டி பாத்துருக்கலாம். நான் இவரை பார்த்ததே இல்ல கலக்குருவி. சரி வளர்ந்த மாடு, கவலைப்படாத. அத நாளைக்கு வாராங்கல்ல, பாத்துடலாம். என்ன வளர்ந்த மாடு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம், அப்புறம் ஊரை கழிப்படி ஓடிடுவா. நான் நிம்மதியா இங்க ஜாலியா இருக்க போறேன். அப்படிலாம் உன்னை ஃப்ரீயா விட முடியாது கலக்குருவி. வாரத்துக்கு 5 நாள் நம்ம ஊர்ல தான் தங்க போறேன். நீ போனதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கான்னு நினைச்சேன், அதுவும் நடக்காது போல இருக்கே. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. உள்ளம் கவர் கல்வனா, குறும்புகளின் மன்னனா, மன்னவனின் தோழனா, ஸ்ரீராமனா, அவன் முகவரி சொல்லிவிடு. தெரிந்தா சொல்ல மாட்டேனா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு. முருகேசு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு. முருகேசு. ஏ கலக்குருவி, நாளைக்கு காலையில வாயின. சரி வளர்ந்த மாடு, கண்டிப்பா வந்துருவோம். நீ இந்த பேண்ட் சட்டை போட்டு நிக்காத பத்துக்க, நல்ல அழகா ஒரு சேலை எடுத்து கட்டிக்க. சரி கலக்குருவி, எங்க அம்மாவும் சேலை தான் கட்ட சொல்லியிருக்காவ. அப்புறம் கடைக்கு ஏதாவது போகணுமா? எந்த கடைக்கு கலக்குருவி? பிரியாணி வேணா வாங்கிட்டு போமா, வரியா? ஏ சோத்து மாடு, நாளைக்கு பொண்ணு பக்கம் வரவல, அதான் பார்லர் எங்கேயாவது போகணுமான்னு கேட்டேன். அது எது கலக்குருவி? சும்மாவே நாளைக்கு தான் பாத்துக்க. இதுல எனக்கு எதுக்கு மேக்கப்பு? உனக்கு வேண்டாம் வளர்ந்த மாடு, வந்தாலும் இந்த மூஞ்ச பார்த்து பயந்து விழுந்துடக்கூடாதுல, கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சா அழகா இருக்குமே நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கலக்குருவி, இப்படியே இருக்கட்டும். பயந்துட்டு ஓடிட்டு போறாரு அவரு. சரி அப்ப வா வீட்டுக்கு போவோம். சரி வா போலாம். ஏ உமா, 2 இட்லி வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இந்த அக்கா இன்னும் இல்லை கடந்து இட்லி அவிச்சிட்டு இருக்காவ. ஆமாக்கா. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர நேரம் ஆகுதே உமா, என்ன பண்ண? வீட்டில் போய் பேசாமல் உப்புமாவே கிண்டிடுவோமா? ஏண்டாக்கா, உப்புமா நல்லா இருக்காதுல்ல. இட்லியில சுட சுட சாம்பார் தின்னா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஏ உமா, ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் உமா. அந்த அக்கா இட்லி சுட்டுட்டு வரலன்னு வச்சுக்கேன், வீட்டுக்கு போயிடுவோம். பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது உமா, அப்புறம் பிள்ளைகளை வெளியே விட்டுருவாவ. சரிக்கா. கோமதி அக்கா வாங்க, இட்லி வாங்க வந்தீங்களோ? ஆமா வசந்தி, ஏன்னா நீங்களும் இட்லி வாங்க வந்தியே? ஆமாக்கா, ஆனால் அந்த அக்கா தான் இன்னும் இட்லியே ஊற்றலையாம உள்ள அவிச்சிட்டு இருக்கேன், வாரேன்னு அவு பார்த்துக்கோங்க. அதான் நானும் உமாவும் வெளியே நிற்கும். அப்படியாம்மா வசந்தி, பள்ளிக்கூடத்துக்கு வர நேரம் ஆச்சே, பிள்ளைகளுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்துலாம் நினைச்சேன். கோமதிக்கா, நானும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன்க்கா. இங்கே பார்த்தா இவ இன்னும் இட்லியை வைக்காமல் இருக்காவ. சரிம்மா, நேரம் ஆகுதுல, நான் வீட்டில் போய் பிள்ளைக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கேம்மா. நான் வரட்டுமா? ஏன் நெல்லுங்க கோமதிக்கா, இன்னும் 2 நிமிஷத்துல இட்லி தந்துடுவாவ. கோமதி. பார்வதிக்கா, என்னக்கா வாங்கக்கா. கோமதி, உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேம்மா, நீ கடைக்கு போயிருக்கேன்னு பிள்ளைகள் சொல்லிச்சு, அதை இங்கே வந்தேன் பார்த்துக்க. என்னாச்சு பார்வதிக்கா, காலையிலே தேடி வந்திருக்கிய? ஏ கோமதி, சந்தோஷமான விஷயமா? அப்படியே பார்வதிக்கா, என்னக்கா, என்ன விஷயம்? கோமதி, நம்ம சின்ன பொண்ணுக்கு ஒரு வரணும் வந்திருக்குமா? அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். நீ காலைல 10 மணிக்கு வாராவுமா, நீ பிள்ளைல பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு கொஞ்சம் வாமா, சின்ன பொண்ணு ரெடி பண்ணணும்ல. சரி பார்வதிக்கா, கண்டிப்பா வாரேன். வசந்தி உமா, நீங்களும் வாங்குவே. எனக்கு சொந்த பந்தம்னு யார் இருக்கா? நீங்களும் தானே, அதனால நீங்க எல்லாரும் வந்து நில்லுங்க. என்னம்மா?
பார்வதிக்கா கண்டிப்பா நாங்க வாரோம்க்கா. சரி வாரேன் பிள்ளைகளா, வீட்டில் நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்கோங்க. சரி பார்வதிக்கா நீங்கள் போங்க, நான் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வரேன். சரி கோமதி. கோமதிக்கா சின்ன பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றாவே, அவளை யாருக்கா பொண்ணு பக்கம் வந்தா? ஏன் வசந்தி அப்படி கேட்கா? வேற என்னக்கா, எப்ப பாரு ஆம்பளை பையமாய் ஊர் சாவடிட்டு தெரியுறா. இப்ப யார் தான் இவளை பொண்ணு பார்க்க வரா? வெளியூராளா இருக்கும் வசந்தி அக்கா. அட ஆமா உமா, உள்ளூர்ல யார் இவளை பொண்ணு பார்க்க வருவா? எல்லாருக்கும் தான் இவளை பத்தி தெரியுமே. ஏன் வசந்தி, சின்ன பொண்ணை பற்றி அப்படி சொல்லாதம்மா. பார்க்க தான் துரு துருன்னு வாய் எடுப்பா பேசுவா. ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. அப்பா இல்லாமல் வளர்ற பற்றி அதான் அப்படி இருக்கா. பார்க்க பெரிய பிள்ளையா இருந்தாலும் மனசில் அவள் சின்ன பிள்ளைம்மா. அவள் அவள் பேச்சும் நடத்தையும் அப்படி இருக்கு. அதுக்காக அவளை பற்றி இப்படி பேசாதே பிள்ளைகளா. அட கோமதிக்கா, அவளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா நல்லதுதான்க்கா. ஆனாலும் சும்மா அவளை பத்தி சொன்னேன். இருந்தாலும் அவ ஒரு அடாவடியான ஆளு தானக்கா. சரி விடு வசந்தி, இந்த அக்கா இன்னும் இட்லி வச்சு தர மாதிரி தெரியல பார்த்துக்க. நான் வீட்டில் போய் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கேன். பாத்தியாவுமா, சின்ன பொண்ணை பத்தி சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு போறாவ. நம்மளுக்கு அவளை பத்தி தெரியாது பத்தியா? அவ பொம்பளை பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறா. பேண்டு சட்டையை போட்டுட்டு என்ன ஆட்டம் ஆட்டியா? சின்ன பிள்ளையோட சேர்ந்துட்டு அந்த வம்பு பண்றா. பெரிய பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறது கிடையாது. ஆமாக்கா. பாவுமா, எந்த பாவி பையன் வந்து இவகிட்ட மாட்டி முழிக்க போறானோ. நம்மளுக்கு எதுக்குமா ஊரு கதை? நம்ம வேலையை பார்ப்போம், வா போவோம். ஏம்மா பார்வதி, சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாலாமா? இல்லைண்ணா, அவள் இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்கா பார்த்துக்கோங்க. சீக்கிரம் ரெடி ஆக சொல்லுமா, நேரம் ஆயிடுச்சு பத்தியா? இப்போ ரெடி ஆயிடுவானா? அவள் ஃப்ரெண்டு வந்திருக்கா பார்த்துக்கங்க, ரெடி பண்ண டக்குன்னு ரெடி ஆயிடுவா. பார்வதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க பண்ட பலகாரம் ரெடி பண்ணிட்டியாமா? ஆமாண்ணா, காப்பி போட்டு பச்சை சுட்டு வச்சிருக்கேண்ணா. போதுமா, நம்ம 2 பேர் தான் இருக்கோமோ? அக்கம் பக்கத்துல ஒரு 2 பேரை கூப்பிட்டுருக்கலாமா? ஆமாண்ணே, 2 பேர் தான் இருக்கும்னு எனக்கும் வருத்தமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துடுவாண்ணா. பார்வதி அக்கா, கோமதி, வசந்தி, உமா எல்லாரும் வாங்கம்மா. இக்கா, சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாளாக்கா? இல்லைம்மா, ரெடி ஆகிட்டு இருக்கா பார்த்துக்க. அப்படியே பார்வதி அக்கா, நான் சின்ன பொண்ணு போய் பார்த்துட்டு வரேன். வசந்தி, உமா வாங்கம்மா, உட்காருங்க. நம்ம வீடு தானக்கா, எப்போனாலும் உட்காரலாம். ஏதாவது வேலை ஏதாவது செய்யணுமாக்கா? வேண்டாம்மா வசந்தி, வாங்க வந்து உட்காருங்க. சரிக்கா, நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. பார்வதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா, வா. வாங்க உள்ள வாங்க எல்லாரும். வாரம்மா, வாங்க வந்து உட்காருங்க. வசந்தி, உமா நீங்களும் வந்து உட்காருங்கம்மா. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஏ உமா, மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி வந்திருக்கவ. மாப்பிள்ளை எங்க உமா? அவ அம்மா அப்பாவை எங்க? தெரியலையேக்கா. தாத்தா பாட்டி வந்தாலும் பரவாயில்ல உமா, மாப்பிள்ளை வரணும்ல. பாரு, ஒரு சேர் வேற காலியாக கிடக்கு. ஆமாக்கா. கோமதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாவம்மா. நம்ம சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? ஆமாக்காவை ரெடி ஆயிட்டா. எப்போ வரணும்னு சொல்லுங்க, கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ உட்காருவா. எல்லாரும் பேசிட்டு இருக்காள், நீ வந்து உட்காரு. மாப்பிள்ளை வரலையாங்க? வந்திருக்கான், வண்டியை விட்டுட்டு வருவான். சரிங்க. அப்பா, இவன் தாங்க என் பையன் சேகரு. என்னது, இவரா மாப்பிள்ளை? ஐயோ உமா, பார்வதிக்கா கஷ்டப்படுறாவதான். அதுக்கு இப்படி வயசான ஆளுக்கு அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணும்? ஆமாக்கா. அவ அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்கும்போதே நினச்சேன் உமா, மாப்பிள்ளைக்கு வயசு இருக்கும்னு. ஆனால் இப்படி முன்தலை வழுக்கையா இருக்குன்னு நினைக்கலையே. ஆமாக்கா. சின்ன பொண்ணு எப்படி இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னா? அவள் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை உமா. இவைய போட்டவே காமிச்சிருக்க மாட்டாவ. ஆமாக்கா. நீ வேணா பாரு உமா, சின்ன பொண்ணு நேரில் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு. இன்னைக்கு இங்கே ஒரு சண்டையே இருக்கு உமா. ஆமாக்கா. வேடிக்கை பார்க்க ரெடியாக இருக்குமா? பார்வதிக்கா, உனக்கு கேட்கட்டாக்கா, நீங்கள் மாப்பிள்ளை போட்டோவை பார்த்தீங்களா? இல்லை கோமதி, நானும் பார்க்கல, சின்ன பொண்ணும் பார்க்கலையம்மா. அப்படியாக்கா? முன்னாடியே மாப்பிள்ளை போட்டோ கொஞ்சம் பார்த்து யோசிச்சிருக்கலாம்க்கா. மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாவ? அவனுக்கு சொந்தமா 2 ஹோட்டல் இருக்கு, அதை அவன் தான் நடத்திட்டு இருக்கான். அப்படியா? சரி. எம்பிட்டு நேரம் தான் இப்படியே பேசிட்டு இருக்குது, பொண்ணை வர சொல்லுங்களா? வரேன்னு சொல்கிறேம்மா. லட்சுமி, சின்ன பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. இதில் யார் மாப்பிள்ளை? மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி இருக்காவ, அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா இருக்காவ. மாப்பிள்ளையை காணுமாமா இங்க? லட்சுமி, அந்த மஞ்சள் சட்டை போட்டு உட்காந்துருக்காருல, அவர் தான் மாப்பிள்ளை. என்னம்மா சொல்றிய? சின்ன பொண்ணு பல கனவோட அங்கே காத்துட்டு இருக்கா, இப்படி பண்றீங்களே? லட்சுமி, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். லட்சுமி, நீ முதல்ல சின்ன பொண்ணை கூட்டிட்டு வா. சரிம்மா. பொண்ணு இப்போ வந்துடுவாங்க. வாமா சின்ன பொண்ணு, மெதுவா வா. காப்பி கீழே போட்டுறாதம்மா. இவா தாங்க பொண்ணு, இவளோட பேரு சின்ன பொண்ணு. பேரு ரொம்ப அழகா இருக்குமா, பிள்ளை பார்க்க மகாலட்சுமியாட்டம் இருக்கா. வளர்ந்த மாடு, முதல்ல நிமிந்து மாப்பிள்ளை பாரு, குஞ்சினே வைக்கப்படாது. இருக்கலக்குரிய பாக்குறேன். என்னது, இந்த சொட்டையா மாப்பிள்ள? அட ஆமா, வளர்ந்த மாடு. இதுக்குதான் போட்டோவை பார்த்து தொலையணும்.
சின்ன பொண்ணு மெதுவா பேசுமாவே காதுல விழுந்துற போகுது. சின்ன பொண்ணு என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காம? பையனா? இங்க யார் பையன் இருக்கான்? இவன் தாம்மா என் பையன். இவன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான். நல்லா கல்யாணம் பண்ணிப்பாவல. இது சொட்ட மண்டியே யார் கல்யாணம் பண்ணிப்பா? ராஜகுமாரி வரான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆஃப் ஆயில் மண்டியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சின்ன பொண்ணு அமைதியா இருமா, பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம். மொட்டை மாமா உங்களை நம்பி மாப்பிள்ளை பார்க்க ஒத்துக்கிட்டா இப்படி ஒரு சொட்ட தலையை கூட்டு வந்திருக்கீங்க. அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? இதுல இவருக்காக நான் காலையில இருந்து ரெடி ஆகிட்டு இருந்திருக்கேன். இந்த சொட்ட தலைக்காக எங்க அம்மா விடிய விடிய உட்காந்து பச்சை சொல்லிட்டு இருந்திருக்கா. ஏமா ஏமா இப்படி சொல்றா? எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கல. சின்ன பொண்ணு மாமா எனக்கு இவரை பிடிக்கல மாமா. இங்க இருந்து போக சொல்லுங்க. ஆளையும் மண்டையும் பாருங்க. கிளம்பி வந்துட்டான் பொண்ணு பார்க்க சொட்ட மண்டை. இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? சின்ன பொண்ணு இருந்தாலும் நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு சொட்ட தலையே மாப்பிள்ளையே கூட்டு வந்துக்க கூடாதுண்ணா. இந்த சின்ன பிள்ளை ஏங்கி போயிட மாட்டா. நான் அப்பவே சொன்னேலானா அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. நீங்க தான் நம்ம சொன்னா அவ கேட்டுப்பான்னு சொன்னீங்க. இப்போ பாத்தீங்களா, நம்மளும் கஷ்டப்படுறோம், வந்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஏ லட்சுமி போய் சின்ன பொண்ணுகிட்ட பேசுமா, அவ பாவம். போறேன்க்கா.